ராமேஸ்வரம் நகராட்சிக்கு சொந்தமான மார்க்கெட்டை நகராட்சி நிர்வாகம் தனியாருக்கு குத்தகையின் அடிப்படையில் ஏலம் விட போடுறதா வெளியான அறிவிப்பை நம்ம நியூஸ் 18 செய்தி எதிரொலியால ரத்து செய்யப்பட்டிருக்கு. இது குறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பு. ராமேஸ்வரத்தில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்படும் இந்த மீன் மார்க்கெட் மிகவும் பிரசித்தி பெற்றது. இங்கு மீன்கள் மட்டுமல்லாமல் காய்கறிகளும் பழங்களும் விற்கப்படுவதுடன் இங்கிருந்து பல்வேறு நாடுகளுக்கு மீன்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இங்குள்ள கடைகளுக்கு இதுவரை நகராட்சி நிர்வாகத்தால் வாடகை வசூலிக்கப்பட்டு வந்த நிலையில் குத்தகை அடிப்படையில் தனியாருக்கு ஏலம் விடப்போவதாக அறிவிப்பு வெளியானது. இது தொடர்பாக கடந்த 11ஆம் தேதி ரிப்போர்ட்டர் 18 செய்தி தொகுப்பில் மீனவர்களின் அதிருப்தியை செய்தியாக வெளியிட்டிருந்தோம். இதன் எதிரொலியாக நகராட்சிக்கு சொந்தமான மார்க்கெட்டை நகராட்சி நிர்வாகம் தனியாருக்கு குத்தகை விடப்போவதாக வெளியான அறிவிப்பை ரத்து செய்துள்ளது. பல மார்க்கெட்டுகளில் என்ன நடக்குது மீன் சந்தையிலன்னு சொன்னா, தனியார்கள் குத்தை எடுக்கிறவங்க 100க்கு 10 ரூபா மீனுக்கு கொடுக்கணும்னு சொல்லி மிரட்டி வாங்குறாங்க பல்வேறு சந்தைகளில். அதே மாதிரியான ஒரு நிலைமை என்பது ராமேஸ்வரம் சந்தையிலையும் வரக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே இதை குத்தகைக்கு எடுத்தவங்க இது மாதிரி செஞ்சு பல்வேறு தகராறுகள் ஏற்பட்டு கலவரங்கள் ஏற்பட்ட பின்னால் அதை நிறுத்தி வச்சிருக்கிறோம். பல போராட்டங்களுக்கு பின்னால் இந்த குத்தகைக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நிறுத்தி வச்சிருக்கிறோம். இந்த சூழலில் இப்படி குத்தகைக்கு விடுறதுக்காக முயற்சி பண்ணாங்க. இதை நியூஸ் 18 சேனல் மூலம் செய்தியாக வெளியிட்டு தற்போது மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அந்த குத்தகையை நிறுத்தி வச்சிருக்கிறாரு, ரத்து பண்ணிட்டாங்க. எனவே மாவட்ட ஆட்சியருக்கும் அதுபோல அந்த செய்தியை வெளியிட்டு மீனவர்களுக்கு நன்மை ஏற்படுத்தி கொடுத்த நியூஸ் 18க்கு நன்றியை தெரிவித்துக் கொள்றோம். ராமேஸ்வரம் மார்க்கெட்டை நகராட்சி நிர்வாகம் தனியாருக்கு குத்தகை விட்டிருந்தால் கடை வாடகை அதிகரிக்கும் என பயந்த நிலையில் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவது குறித்து விரிவாக செய்தி வெளியிட்டு நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு மீன் வியாபாரிகள் நன்றி தெரிவித்துள்ளனர். இதை தனியாருக்கு தாரவாக்குற மூலமாக அவங்களுக்கு அதிக தொகை செலுத்த வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும். அதை இந்த நியூஸ் 18 சேனல் மூலயமா நாங்கள் தெளிவுபடுத்தணும். அது செய்தியின் எதிரொலியாக இன்னைக்கு இது தடை செய்யப்பட்டிருக்குது. இதை எங்களுக்கு நினைச்சா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. மீனவர்கள் நிறைந்த ராமேஸ்வரத்தில் உள்ள மீன் மார்க்கெட்டை குத்தகைக்கு விட அனுமதிக்க கூடாது என்ற மீன் வியாபாரிகளின் கோரிக்கையை ஏற்று உடனடி நடவடிக்கை எடுத்த அதிகாரிகளுக்கும் மீனவர்கள் நன்றி தெரிவித்துள்ளனர்.